ஹலோ செல்லக்குட்டீஸ், குட் மார்னிங். எல்லாரும் ஒர்க்குக்கு கிளம்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டீங்களா? நான் இனிமேல் தான் சாப்பிட போகிறேன். நான் எப்படி இருக்கேன் அந்த காஸ்டியூம்லன்னு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. காலையிலேயே அருமையான குளியல் போட்டாச்சுங்க. சுடு தண்ணி சுட வச்சு குடிச்சிட்டேன். செம்ம உடம்பு வலி. குளிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வாங்க சாப்பிடலாமா? என் ஹஸுக்கு ரொம்ப பசிக்கலாம், சீக்கிரம் தோசை ஊற்றுறியா அப்படின்னாங்க. சரி, உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே தோசை ஊற்றலாம். ஏதாச்சு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் என்னுடைய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சிப்பி 92 கிரீன் வேஸ் நம்ம யூடியூபில் மட்டுமே நம்ம சேனல். இன்னும் கிச்சன் வந்து க்ளீன் பண்ண கிடையாது. காலையில் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புறதோடு இருக்குது. காலையில் கருணைக்கிழங்கு பொரியல் பண்ணி, சாம்பார் நேற்று வச்சு சாம்பார், அதுவே சுடுசோறு ரெடி பண்ணி கரெக்டாக அனுப்பியாச்சு. இந்த சாரீ கலருக்கு இந்த ப்ளவுஸ் மேட்சிங்காக இருக்கா? ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து 3/4 ஸ்லீவ் போட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ளவுஸை விட எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து இந்த சாரீ ரொம்ப மேட்சாக இருக்கும் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா சொல்லக்கூட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? உங்கள் வீட்டில் என்ன டிஃபன்? ஐயோ, இதெல்லாம் இப்போ துடைக்கிறத நினச்சாலே எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு இன்னும் கழுவுற பாத்திரம் அப்படியே இருக்குது. அப்பா, இன்னும் வேறு ரீல்ஸ் வேறு எடுக்கணும். என்ன பண்ணுறது தெரியல. ரீல்ஸ்க்கு இந்த காஸ்டியூம் ஓகேவா? இந்த சாரிலே பண்ணிடலாமா? அழகாக இருக்குல்ல? அதுலேயும் கொண்ட செம்ம. ஐயோ, புடவை கட்டிட்டாலே நம்மளுடைய ஆளுங்க தாங்க முடியல இல்லைடா? ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. தோசை திருப்பி எங்கே இருக்குது, தட்டு எங்கே இருக்குது? ஐயோ, ஒரே பரபரப்பாகவே இருக்குது. இதோ இருக்கு. ஐயோ, பரவாயில்ல, கழுவுங்க வேறு. சரி, ஓகே, அர்ஜென்ட்டுக்கு நம்ம ஜல்லிக்கரண்டிலேயே தோசை எடுத்துடலாம். ஏன்னா இப்போ நான் தோசை திருப்பியை கழுவ போகிறேன். அந்த கேப்பு நான் அதை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி ரொம்ப கஷ்டங்க. ஒரே ஒரு டிப்ஸ் சொல்லட்டுமா? நீங்கள் எல்லாரும் கருணைக்கிழங்கு வாங்குவீங்க, நாக்கு எரிது, வாயை பிடுங்குது அப்படின்ட்டு சாப்பிடவே மாட்டீங்க. சில பேர் வாங்கவும் மாட்டீங்க. அதுக்காக மெனக்கிட்டு கட் பண்ணி போட்டு புளியெல்லாம் ஊற்றி புளியெல்லாம் போட்டு மஞ்சத்தூளை போட்டு அந்த அந்த நரநரப்பு, அதாவது நமப்பு எடுக்கிறதுக்கு என்னென்னமோ கஷ்டப்படுவீங்க. அதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்லட்டுமா? அதெல்லாம் எதுவுமே பண்ணாமலேயே அப்படியே நட்டு மாதிரி புட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்க, தோசை ஊற்றிட்டு வரேன். கருணைக்கிழங்கு வாங்க போகிற இடத்துல இது வந்து ஆந்திரா கருணைக்கிழங்கா அப்படின்னு கேளுங்க. ஏன்னா ஆந்திரா கருணைக்கிழங்கு மட்டும்தான் நாக்கு எரிச்சல், நமச்சல் இது எதுவுமே பிடுங்காது. அதில் நீங்கள் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இங்கே பாருங்கள், நான் நார்மலாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கட் பண்ணி மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்கேன். இப்போ இது அப்படியே தோசைக்கல்லில் மீன் வறுக்கிற மாதிரி தான் வறுத்து எடுப்பேன். சூப்பராக இருக்குங்க, லட்டு மாதிரி இருக்கும். ஒரு நமச்சல் கூட, ஒரு நாக்கு பிடுங்கிறது எதுவுமே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற இடத்துல வர கருணைக்கிழங்கு வாங்காதீங்க. ஆந்திர கருணைக்கிழங்கு மட்டும்தான் சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்றதுக்கு புட்டு அல்வா மாதிரி இருக்கும். சரி, டைம் முடிஞ்சிச்சான்னு பார்ப்போம். ஓகே செல்லக்குட்டீஸ், மீண்டும் ரீல்ஸில் சந்திக்கலாம். நம்ம சேனலோடைய நேம் வந்து சிப்பி 92 கிரீன் வேஸ். யூடியூப்பில் மட்டும்தான். போலி எல்லாம் கண்டு யாரும் நம்பி ஏமாறாதீங்க. நைட்டு 10:30க்குலாம் வந்து காமன் லைவ் இருக்குது. 11:30க்கு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன ஆக்சஸ் விருப்பமோ நீங்கள் ஜாயின் பண்ணி ரெடியாக இருங்க. லைவில் பார்த்துக்கலாம். ஏதோ சொல்ல நினச்சேன், மறந்துட்டேன் ப்ளீஸ். நான் அதை சொல்கிறதுக்கு தான் நான் நினச்சிட்டே காலையில் எனக்கு இப்போ ஞாபகமே வர மாட்டேங்குது. இன்னொன்று, என்னை பிடிச்சா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னை பிடிக்கலனாலும் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு வழி இல்லைங்க, உங்களுக்கும் எனக்கும் வேறு வழி இல்லைங்க. ஓகே செல்லக்குட்டி, மீண்டும் சந்திப்போம்.